ஹே காய்ஸ், இது என்ன விலாக்னா என்னோடய ஹோம் டவுன் போகிற விலாக் தான். அதையே நான் வந்து ரொம்பவே லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா அங்கே நெட்டே கிடைக்கல, எனக்கு நெட்ஒர்க்கே இல்லை. அதனால் என்னால் ஃபோனே என்னால் பார்க்க முடியல. ஸோ நான் வந்து லேட்டாக தான் என்னோடய ஊருக்கு போகிறதுனாலுமே நான் அப்லோட் பண்ணேன். நான் எங்கள் அம்மா மட்டும் ரெடி ஆகிட்டு பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா பஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப தூரமே போயிடுச்சு. எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. நான் தூங்குறதுக்காக வந்து படுத்துட்டேன். அப்புறம் சென்னை அவுட்ரு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமுக்காக நிப்பாட்டினாங்க. நான் போகல. மறுபடியும் நிப்பாட்டுங்க ஒரு தடவை. திருச்சி அந்த சைடில் நிப்பாட்டுவாங்க. நான் திண்டுக்கல் போகணும். ஸோ திருச்சி சைடு நிப்பாட்டுவாங்கன்னு நான் வந்து போகல. அப்புறம் நடுராத்திரி இருக்கும், எந்திரிச்சு உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அப்புறம் ஊருக்கு வந்து அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் ஊரில் கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது, இந்த மாதிரி ஹோம் டவுன்லலாம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து எல்லோ கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போடலான்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஊரில் வந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இதில் கும்மி அடிக்கிறேன்னான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அடிக்கலை. ஏன்னா வந்து முளைப்பாரி நான் தூக்கினேன், அப்போது நான் கும்மி அடிப்பேன். இப்போ வந்து இவங்க வந்து சும்மா கும்மி அடிக்கணுன்ற அந்த இதுக்காக வந்து எல்லாருமே வந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எங்கள் கிராமம். குட்டி பசங்களாம் எல்லாருமே கும்மி அடித்தாங்க. பட் வந்து நான் கும்மி அடிக்கலை கைஸ். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் கும்மி அடிச்சிட்ருக்காங்க எல்லோரும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனோம். அது என்ன கோயில்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பாலாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். எவ்வளோ ஒரு அழகாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் அந்த கிராமம். அப்புறம் இந்த கோயில் இருந்தால் என்ன கோயில் எனக்கு தெரியலை. அப்புறம் வந்து போயிட்டு பக்கத்துலேயே கிணறுலாம் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பக்கத்துலேயே கிணறு, நிறைய பேர் இங்கே தான் வந்து துணிலாம் துவைச்சிட்டு போவாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, அழகாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்தையே. நான் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன், பட் இப்போ தான் வரேன் அப்படின்றதுனால சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு சாக்கோபார்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சாக்கோபார் பிடிக்கும்னா மறக்காமல் ஐஸ்கிரீம் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய திருவிழாவோட அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஃபேமிலியோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். லைக் பண்ணி